இப்போ ஏப்ரல் மேல வந்து நம்மளுக்கு எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்லாம் வந்து முடிஞ்சு மேல ரிசல்ட் வந்துடும், ஏப்ரல்ல போலிங். ஹங் பார்லிமெண்ட்னு வந்துருச்சுனாக்க, பிரசிடென்ட் ரூல்னு ஒன்று வந்துருச்சுனாக்க, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கு சான்ஸ் இருக்கா? இப்பதான் சொன்னேன், நியூசிலாந்து தோத்து, பாகிஸ்தான் தோத்து, ஆப்பிரிக்கா தோத்துட்டா இந்தியா ஆட்சிக்கு வந்துருமாங்கிற மாதிரி உட்கார்ந்துருக்கு. அது ஹங் பார்லிமெண்ட் அதெல்லாம் எதையுமே யோசிக்கீங்க. 234 தொகுதியில பாஜக கூட்டணி வெல்லணுங்கிற சிந்தனையோட போங்க. நடக்குது நடக்கல ஆண்ட விட்ட வழி. ஆனா முயற்சியிலே அது இல்லாம அப்படி வந்து ஹங் அசம்பிளி வந்து ஆட்சியை கலைச்சு கவர்னர் ரூல் வந்து RN ரவி நல்லாட்சி கொடுத்து அப்புறம் பிஜேபி. ஏன் பாஸ், ஏன் 50 தொகுதி உங்களுக்கு கிடைச்சுன்னா 48 MLA கூட போங்க. நீங்க நினைக்கிறதா அசம்பிளி. முதல்ல பாரதியார் சொன்ன மாதிரி, விவேகானந்தர் சொன்ன மாதிரி, பெரிதினும் பெரிது கேள் கனவு காணுங்க. முதல்ல கனவையாவது பெருசா காணுங்க பாஸ், அதையாவது பெருசா காணுங்க. உங்களுடைய ஆட்சிக்கு வரும், நீங்க உங்களுடைய கட்சி கூட்டின ஆட்சிக்கு வரும். முதல்ல தயவு செய்து நீங்க நம்புங்க. மக்கள் நம்பினா கூட நீங்க விட மாட்டேங்க போல தெரியுது. நீங்களே போற பக்கம் வந்து சார் விஜய் ஆட்சிக்கு வந்துருவாரு தான் கேட்பீங்க போல தெரியுது.